10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட செகண்ட் ஹேண்ட் கார் திருடு போன சம்பவத்தில் திடீர் திருப்பமாக முதல் ஓனரே கைது செய்யப்பட்டுள்ளார். காரை விற்பது போல் விற்று திருடியவர் கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே நடுவனேரி பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். 59 வயதான இவர் தனது சொந்த வேலைக்காக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ளார். இதற்காக பலரை அணுகிய போது அரிய கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து விக்னேஷ் தான் சொந்தமாக வாங்கி பயன்படுத்திய இன்னோவா காரை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளார். பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி கார் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. செகண்ட் ஹேண்டில் வாங்கிய காரை பாஸ்கரன் பயன்படுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென காணாமல் போனதை அறிந்து பாஸ்கரன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயலிடம் புகார் மனு அளித்துள்ளார். பின்னர் எஸ்பியின் உத்தரவின்படி மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தியதில் சேலம் சோளம்பள்ளம் பகுதியில் திருடு போன இன்னோவா கார் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திடீர் திருப்பமாக அந்த காரை விற்பனை செய்த விக்னேஷ் தனது கூட்டாளிகள் முரளிக்கண்ணன் மற்றும் சுப்பிரமணியுடன் பயன்படுத்தியது தெரிய வந்தது. அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இன்னோவா காரை பாஸ்கரனுக்கு செகண்ட் ஹேண்டில் விற்பது போல 10 லட்சம் ரூபாய்க்கு விற்றுள்ளனர். இதனையடுத்து தனது கூட்டாளிகளுடன் சென்று பாஸ்கரன் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை விக்னேஷ் திருடியது அம்பலமானது. உடனே காரின் பழைய ஓனர் விக்னேஷ் உட்பட 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து காரை பறிமுதல் செய்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். காரை 10 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வது போன்று விற்று பின்னர் அதை திட்டம் போட்டு திருடிய சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.